பிரதமர் மோடி வீட்டை நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த நிலையில் ராகுல் காந்தி கலைந்து செல்வதற்கான உத்தரவும் போலீசார் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நேற்று மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நோக்கி அவர்கள் போராட்டம் நடத்த வேண்டும், பேரணியாக செல்ல வேண்டும் என்ற திட்டத்தின் எதிராக தான் அந்த தாக்குதலானது அங்கு நடந்திருந்தது. தொடர்ந்து இன்றும் போராட்டமானது நீட்டித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா அவர்கள். காவ்யா, வணக்கம். இன்றும் இரண்டாவது நாளாக, அதாவது ராகுல் காந்தி பங்கேற்கும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரை கலைந்து செல்வதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன காவ்யா? வணக்கம் கோகிலா. தற்போது சிஜேபி போராட்டத்துக்கு, அதாவது நீட் குளறுபடிகளை எதிர்த்த போராட்டத்திற்கு தற்போது ராகுல் காந்தி தனது காங்கிரஸ் எம்பிக்களுடன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த நிலையில் அங்கிருந்து அவரை செல்லக்கோரி தற்போது காவல்துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அந்த தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து தற்போது பரபரப்பான சூழலானது நீடித்து வருகிறது. முன்னதாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக கல்வி முறையில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என கோரியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரியும் தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு மாத காலமாக சிஜேபி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அதிரடியாக மருத்துவமனையில் குண்டுகட்டாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதையடுத்து அங்கு பரபரப்பான சூழலானது நீடித்து வந்தது. இந்த சூழலில் மக்களவை, குறிப்பாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் அதே சூழலில் நேற்று, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக டெல்லியில் தொடர்ந்து சிஜேபி கட்சியினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் நாடு முழுவதும் எதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக முன்னதாக பேசியிருந்த ராகுல் காந்தி, இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு மிகவும் விரோதமான பிரதமர் மோடிதான் எனவும், அவர் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு விரோதமானவர் என்றால் கல்வித்துறையில் தோல்வியடைந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை கூட அவரால் கோர முடியவில்லை எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். 152 வினாத்தாள்கள் கசிவு, 7.5 கோடி மாணவர்கள் பாதிப்பு, ஆனால் குற்றவாளிகளில் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. கடினமாக உழைக்கும் இளைஞர்களுக்கே இந்த தண்டனை என அவர் தொடர்ந்து கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து டெல்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் சூழலில் இன்று நாடாளுமன்றத்தில் இருந்து நேரடியாக காங்கிரஸ் எம்பிக்களுடன் பேரணியாக சென்று ராகுல் காந்தி மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். இதையடுத்து பிரதமர் வீட்டை அவர் முற்றுகையிட முயன்றதாகவும் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியில் அந்த சூழலில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களிடம் அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுமாறு போலீசார் உத்தரவிட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நீடித்து வருகிறது. குறிப்பாக ராகுல் காந்தியும் காங்கிரஸ் எம்பிக்களும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்த சம்பவத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும், அதே போன்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அந்த இடத்திலிருந்து உடனடியாக கலைந்து செல்லுமாறு போலீசார் உத்தரவிட்ட போதும் காங்கிரசாரும் ராகுல் காந்தி மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் முழுவதும் தொடர்ந்து ஊடகத்தினர் முன்னிலையில் நடந்து வருவதால் அந்த பகுதியில் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என தொடர்ந்து பல்வேறு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் நீடித்து வருவதால் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அடுத்தபடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றே போலீசார் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி காவ்யா.